ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்போடு உங்களை வாழ்த்துகிறேன். எது கஷ்டம்? பாவத்தின் போராட்டமா, பாடுகளின் போராட்டமா? ஜெபிப்போம். அன்புள்ள பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இந்த வேளையிலும் எங்களோடு நீர் பேசும், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு உங்களை வாழ்த்துகிறேன். 2 வசனங்களை வாசிக்க விரும்புகிறேன். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 7வது வசனம் 8வது வசனம். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருளுவார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருளுவார். 2 தீமோத்தேயு நிருபம் பவுல் எழுதிய கடைசி நிருபம் என்று சொல்லப்படுகிறது. தன் வாழ்நாளின் இறுதி கட்டத்தில் எழுதப்பட்ட ஒரு நிருபம். நாம் வாசித்த வசனம் இப்படியாக ஆரம்பிக்கிறது: நல்ல போராட்டத்தை போராடினேன். போராட்டத்தை போராடினேன். போராட்டம் என்பது ஆங்கில வேதாகமத்தில் ஃபைட் என்று எழுதப்பட்டுள்ளது. ஃபைட் என்றால் சண்டை. போராட்டத்தை போராடினேன், சண்டை போட்டேன். இங்கே போராட்டம் என்பது போராட்டத்தை போராடினேன் என்று சொல்வது சண்டை போட்டேன் என்று சொல்வதாகும். இங்கே போராட்டம் என்பது தனது ஆவிக்குரிய வாழ்க்கையில் வந்த போராட்டத்தை சொல்லுகிறாரா, அல்லது ஊழியத்தில் வந்த போராட்டத்தை பவுல் சொல்லுகிறாரா? பவுல் இங்கே குறிப்பிடுகிற போராட்டம் என்பது தனது சொந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் வந்த போராட்டத்தையே சொல்லுகிறார். ஏன் அப்படி சொல்லுகிறேன்? என் ஓட்டத்தை முடித்தேன் என்பது அவர் வாழ்க்கையை குறிக்கிறது. விசுவாசத்தை காத்து கொண்டேன் என்பதும் வாழ்க்கையை குறிக்கிறது. 8ஆம் வசனத்தில் இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறார். நீதியின் கிரீடம் என்பதும் ஊழியத்திற்கு கொடுக்கப்படுவதல்ல, ஜீவியத்திற்கு கொடுக்கப்படுவது. நீதியான வாழ்க்கை நீதியின் கிரீடம். ஓட்டம், விசுவாசம், நீதியின் கிரீடம் என்பது வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கையை சம்பந்தப்பட்டது. எனவேதான் பவுல் போராட்டம் என்று சொல்வது ஊழிய போராட்டம் அல்ல, ஆவிக்குரிய வாழ்க்கையின் போராட்டம். ஆவிக்குரிய வாழ்க்கையில் வந்த போராட்டத்தை பவுல் ஏன் நல்ல போராட்டம் என்று சொல்லுகிறார்? போராட்டம் என்றால் சண்டை. சண்டை போடுவது நல்லதா? சண்டை வருவது நல்லதா? சண்டை போட்டால்தான் வெற்றி நிர்ணயிக்க முடியும். வெற்றி பெற்றால்தான் ப்ரொமோஷன், அடுத்த லெவல் போக முடியும். போராட்டம் இல்லை என்றால் வெற்றி இல்லை. வெற்றி இல்லை என்றால் ப்ரொமோஷனும் இல்லை. டெஸ்ட் வைத்த பின்புதான் அடுத்த கிளாஸுக்கு அனுப்புவார்கள். எனவேதான் பவுல் சொல்லுகிறார், ஆவிக்குரிய வாழ்க்கையில் வரும் போராட்டத்தை நல்ல போராட்டம் என்று. குட் ஃபைட். அருமை நண்பரே, ஆவிக்குரிய வாழ்க்கையில் நமக்கு வரும் போராட்டம் அனைத்தும் நல்ல போராட்டமே. ஏன் தெரியுமா? ஆவிக்குரிய வாழ்க்கையில் போராட்டம் வரதான் நாம் ஜெயம் பெற்று அடுத்த லெவலுக்கு நாம் செல்ல முடியும். ஆவிக்குரிய வாழ்க்கையில் 2 போராட்டங்கள் உண்டு. மரணம் வரை இந்த 2ம் போராடிக்கொண்டேதான் இருக்கும். ஒன்று பாவத்தின் போராட்டம், 2வது பாடுகளின் போராட்டம். இந்த 2 போராட்டத்தில் எந்த போராட்டம் நமக்கு கஷ்டம்? பாவத்தின் போராட்டம்தான் நமக்கு கஷ்டம். கவனியுங்கள், பாவ போராட்டம் ஆண்டவரை வைத்து நாம் நடத்துவது. பாடுகளின் போராட்டம் நம்மை வைத்து ஆண்டவர் நடத்துவது. பாவத்தின் போராட்டம் நாம் நடத்துவதாக இருப்பதால் பாவத்தின் போராட்டம்தான் கஷ்டம். எபிரேயர் 12:4 வாசிக்கிறோம், பாவத்திற்கு விரோதமாக போராடுகிறதில்
இரத்தம் சிந்தப்படத்தக்கதாக நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லையே. பாவத்திற்கு விரோதமாக நாம் போராட வேண்டியது உள்ளதால் பாவத்தின் போராட்டம் கஷ்டம். பாவத்தின் போராட்டம் நமக்கு கஷ்டம். பாடுகளின் போராட்டம் ஆண்டவருக்கு கஷ்டம். ரோமர் 7:24 நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்தில் இருந்து யார் என்னை விடுதலையாக்குவார் என்று தன்னுடைய பாவ போராட்டத்தின் கஷ்டத்தை பவுல் சொல்வதை பார்க்கிறோம். அதே பவுல் தன்னுடைய பாடுகளின் போராட்டம் கஷ்டம் என்று எங்குமே சொல்லவில்லை, புலம்பவும் இல்லை. பாடுகளின் போராட்டத்திற்கு ஒப்பு கொடுத்தால் போதும், போராட வேண்டியதில்லை. மரிப்பதற்கும் ஆயத்தம் என்று பவுல் தன்னை ஒப்பு கொடுத்து விட்டபடியால் பாடுகளில் அவர் போராடவில்லை. பாவத்தின் போராட்டத்தில் முன்னால் நிற்பது நாம், பாடுகளின் போராட்டத்தில் முன்னால் நிற்பது ஆண்டவர். பாவத்தின் போராட்டத்தில் முன்னால் நாம் நிற்பதால் நமக்கு கஷ்டம். பாடுகளின் போராட்டத்தில் ஆண்டவர் முன்னால் நிற்பதால் நமக்கு கஷ்டமில்லை. பாவத்தின் போராட்டம்தான் கஷ்டம். பாவத்தின் போராட்டத்தை நாம் செய்கிறோம், பாடுகளின் போராட்டத்தை ஆண்டவர் செய்கிறார். எனவே பாவத்தின் போராட்டம் கஷ்டம். இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையை பார்ப்போமானால் மத்தேயு 4 வனாந்தரம். இது பாவத்தின் போராட்டம். கடைசி வரை அவர்தான் போராடினார். ஆவியானவர் பலத்தை கொண்டு அவர் போராடி வெற்றி பெற்றார். லூக்கா 22 கெத்செமனே தோட்டம். இது பாடுகளின் போராட்டம். இயேசு தேவ சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்தார், அவ்வளவுதான், பலன் கிடைத்தது. கல்வாரியில் மரிக்கும் வரை போராட்டமே இல்லை. இயேசு பாவ போராட்டத்தில் போராடி வெற்றி பெற்றார். இயேசு பாடுகளின் போராட்டத்தில் ஒப்பு கொடுத்து வெற்றி பெற்றார். போராடி வெற்றி பெற வேண்டிய பாவ போராட்டம்தான் கஷ்டம். பாவ போராட்டம் மரணம் வரை போராடிக்கொண்டே இருக்க வேண்டும். பாடுகளின் போராட்டம் ஒப்பு கொடுத்தால் போதும், போராட்டம் முடிந்து விடுகிறது. பாவ போராட்டம் கஷ்டம்தான், ஆனாலும் ஆவியானவர் அருளும் பலத்தினால் நாம் ஜெயம் பெறுவோம். ஜெபிப்போமா? அன்புள்ள பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்கு வரும் பாவ போராட்டங்கள் கஷ்டமாக இருந்தாலும் கூட அதிலே ஜெயம் பெற எங்களை நீர் பலப்படுத்தும். ஆண்டவரே, பாடுகளின் போராட்டத்திலே ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெயம் பெற எங்களுக்கு நீர் கிருபை தாரும். நீர் மாத்திரம் மகிமைப்படும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பாவ போராட்டம் கஷ்டம்தான், ஆனால் வெற்றி பெற்றால்தான் ப்ரமோஷன் உண்டு. மறந்து விடாதீர்கள். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.